ஒரு ரட்சிப்பின் பாத்திரத்தை குறித்ததான ஒரு செய்தியை நான் உங்களுக்கு கொடுக்கும்படியாக நான் விரும்புகிறேன். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ரட்சிப்பின் பாத்திரம் அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒன்று. அநேகர் இந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை இன்றைக்கு கரைப்பிடித்து விட்டு ரட்சிப்பையே இழந்து இருக்கிற ஒரு சூழலை நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். ஆனால் இந்த ரட்சிப்பின் பாத்திரம் அப்படிங்கிறது தேவன் நமக்கு கொடுத்ததான கரைப்படுத்தப்படாத, மற்றவர்களாலும் கரைபடாத ஒரு முக்கியமான ஒரு பாத்திரம். பாத்திரம் என்று சொன்னால் அது நம்முடைய இருதயம் அல்லது நம்முடைய வாழ்க்கை. ஸோ இந்த வாழ்க்கையைத்தான் வேதம் சொல்லுகிறது பாத்திரம் என்று சொல்லுகிறது. சங்கீதக்காரன் சொல்கிறான், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த பாத்திரம் என்றால் ரட்சிக்கப்பட்ட மீட்கப்பட்ட இருதயம். அந்த மீட்கப்பட்ட இருதயத்தை தான் நாம் பாத்திரம் என்று சொல்கிறோம், அல்லது மீட்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் நம்ம பாத்திரம் என்று அழைக்கிறோம். ஸோ அந்த பாத்திரம் எப்படி இருந்தால் தேவன் தொடர்ந்து நம்மை பயன்படுத்துவார் என்று வேதத்திலிருந்து சில காரியங்களை சுருக்கமாக இன்னொரு 45 நிமிஷம் இருக்குது. ஒரு 40 நிமிஷத்துக்குள்ளே இதை வேகமாக உங்களுக்கு நான் சொல்லி முடிக்க நான் விரும்புகிறேன். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 116ஆம் சங்கீதம் 13வது வசனத்தை நாம் வாசித்தால், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன், கர்த்தருடைய நாமத்தை நான் தொழுது கொள்ளுவேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். நம்ம ஆராதிக்கிறதற்கு, தேவனை தேடுவதற்கு நம்முடைய ரட்சிப்பின் பாத்திரம் கரைபடாத பரிசுத்தமாக அது இருக்க வேண்டும். கரைபடிந்த ஒரு பாத்திரத்தோடு தேவனை நாம் ஆராதிக்க முடியாது. அநேகர் தங்களுக்கு தேவன் கொடுத்த மகத்தான ரட்சிப்பை எல்லாத்துலேயுமே கிறிஸ்தவ ஜீவியத்தில் பேசிக்கானது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ரட்சிப்பு தான். இந்த ரட்சிப்பை மேன்மைப்படுத்த உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் மேன்மையடைந்து கொண்டே போவீர்கள். ஆனால் ரட்சிப்பை பறி கொடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்கள் பாத்திரம் அழுக்காயிடுச்சுன்னா அல்லது உங்கள் பாத்திரம் கரைப்பட்டு கிடந்தால் ரட்சிப்பு பறி போயிடும். என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனார் பாஸ்டர் டாக்டர் ராஜேந்திரன் அவர்கள் தன்னுடைய ரட்சிப்பை கடைசி வரைக்கும் அவர்கள் நினைவிலே கொண்டு வாழ்ந்தார்கள். அவங்க ரட்சிக்கப்பட்ட அந்த நாள் மார்ச் 20ஆம் தேதி, அதான் எங்கள் கல்லூரியினுடைய பட்டமளிப்பு விழா நடக்கிற அந்த நாள். அவருடைய ரட்சிப்பின் நாளாகத்தான் அந்த கிராஜுவேஷன் பட்டமளிப்பு விழாவை அந்த நாளிலே அவர்கள் வைத்திருந்தார்கள். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனுஷன் எவ்வளவு பெரிய மனுஷனானாலும் சரி, எதை இழந்து விடக்கூடாது? சத்தமாக சொல்லுங்க, ரட்சிப்பை இழந்துடக்கூடாது. இன்னைக்கு பெந்தெக்கோஸ்தே ஊழியங்கள் அல்லது பெந்தெக்கோஸ்தே சபை விசுவாசிகள் எல்லாம் பலு இழந்து பலவீனமாகி ஆவிக்குரிய ஜீவியத்தில் பலவீனமாக போகிறதுக்கு காரணம் எதை இழந்ததுனால? ரட்சிப்பை இழந்ததுனால. நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், நாங்கள்லாம் 10 வருஷம் விசுவாசி, 25 வருஷம் விசுவாசி, நான் 55 வருஷம் விசுவாசி. 55 வருஷத்துக்கு பிறகு நான் சொல்கிறேன், என் ரட்சிப்பு துலக்கப்பட்டு ஒரு வெங்கல பாத்திரத்தை எப்படி அழகாக கழுவி அதை பளபளன்னு நீங்கள் வீட்டில் வைக்கிறீங்களோ அதுபோல என்னுடைய ரட்சிப்பின் பாத்திரம் இன்றைக்கும் கர்த்தருக்கு முன்பதாக மீனிங்கிக் கொண்டிருக்கிறது. There is no wrinkle and spot. எந்த கரையும் அதில் இல்லை. ஒரு கரை இல்லாத பாத்திரமாக, அல்லேலூயா, அந்த பாத்திரமானது தேவன் ஒவ்வொரு நாள் அவருடைய ரத்தத்தினால என்னை கழுவி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஸோ ரட்சிப்பு அப்படிங்கிறது ஏதோ ஒரு நாள் நமக்கு அது முடிந்து விடக்கூடியது அல்ல. ரட்சிப்பு என்பது அது ஒரு ப்ராசஸ்,
அதில் வந்து ஒரு 3 டைமென்ஷன் இருக்கு, 3 பரிமாணங்கள் இருக்கிறது. நான் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன், இனியும் நான் ரட்சிக்கப்படுவேன். இந்த 3 காரியத்தை ஒரு காலம் நம்முடைய வாழ்க்கையில மறந்து விடக்கூடாது. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு துணிகரம் நமக்கு வரக்கூடாது. இன்னைக்கும் ரட்சிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கணும். ரட்சிக்கப்படுதல் என்றால் என்ன? இந்த பகல்ல ஏதாவது கோபப்பட்டோமா, ஏதாவது மற்றவங்களுக்கு விரோதமாக ஏதாவது பேசிட்டோமா, செய்துட்டோமா, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை நடப்பிட்டோமா, சாயங்காலம் அதை உட்கார்ந்து ஆராய்ந்து பார்த்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு ரட்சிப்பின் பாத்திரமாகி இருதயத்தை கழுவி சுத்திகரிக்க வேண்டும். ஆமென். இது ஒவ்வொரு பரிசுத்தவானுக்கும் ஒவ்வொரு பரிசுத்தவாட்டிக்கும் இருக்க வேண்டிய அனுதின டியூட்டி. எவ்ரி டே யூ நீட் டு கிளென்ஸ் யுவர் வெசல் ஆஃப் சால்வேஷன். ஒவ்வொரு நாளும் நம்முடைய ரட்சிப்பின் பாத்திரத்தை நாம் என்ன செய்ய வேண்டாம்? கழுவி சுத்திகரிக்க வேண்டும். ஒரு நாள் பாவக்கரை, சாபக்கரை, எல்லா அக்கிரமங்கள்ல இருந்து ஆண்டவர் நம்மை மீட்டெடுத்தார். அதுதான் நம்முடைய ரட்சிப்பின் நாள். அதைத்தான் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அந்த ரட்சிப்பின் பாத்திரம் கரைபடுவதற்கு இந்த உலகத்தில் நிறைய வாய்ப்புகள் உண்டு. நமக்கு முன்னால போனவங்க சிலர் அந்த ரட்சிப்பை காத்து கொண்டு போய் சேர்ந்துட்டாங்க. எனக்கு தெரியும், அந்த ரட்சிப்பை பாழாக்கி சீர்குலைய பண்ணி கடைசி நேரத்தில் ஒரு நல்ல வாழ்க்கையில் அவங்க வாழ்க்கை முடிவு பெறல. அது எனக்கு தெரியும் நிறைய. ஆமென். அப்ப ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்று சொல்லுகிறவர்கள் அந்த ரட்சிப்பை என்ன செய்ய வேண்டும்? பாதுகாக்க வேண்டும். இது மாதிரி கன்வென்ஷன், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, பைபிள் ஸ்டடி, சீஷத்துவ பயிற்சி, இதெல்லாம் எதுக்காக நடத்தி கொண்டிருக்கிறோம் தெரியுமா? நம்முடைய ரட்சிப்பு புனிதமாக இருப்பதற்காக, பரிசுத்தமாக காக்கப்படுவதற்காக. அநேக விசுவாசிகள், ஈவன் ஊழியக்காரர்களுக்கு கூட, அவர்களோடு தேவன் இல்லை என்பதை அறியாமலே இருக்கிறார்கள். நீங்கள் அறியாமலே இருக்கிறீர்கள். உங்க வீட்டில் தேவ பிரசன்னம் எப்பொழுதும் இருக்கணும். நீங்க வீட்டுக்குள்ள நடமாடி கொண்டு இருக்கும் போது நல்ல ஆவியின் நிறைவும் அந்நிய பாஷையில் பேசி ஆண்டவரை துதிச்சு கொண்டுதான் உங்க குடும்பத்தில் உங்க வாழ்க்கையில இருக்கணும். அப்ப உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்காருன்னு அர்த்தம். நீங்க துதிக்க துதிக்க குடும்ப ஜெபம் பண்ணும்போது, தனி ஜெபம் பண்ணும்போது தேவன் உங்க வீட்டிலே வந்து உலாவி கொண்டிருக்கிறார். தேவன் உலாவுகிற வீட்டில் யார் வர முடியாது? சாத்தான் வர முடியாது. நிறைய பெந்தகோஸ்து விசுவாசிகளுக்கும் ஊழியர்களுக்கும் சாத்தான்னா யாருன்னே தெரியல. சும்மா நம்ம போற போக்கில் ஏதோ சாத்தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு அப்படிதான் நினைக்கிறாங்க. இல்லைங்க, இந்த உலகத்துக்கு அதிபதியே அவன் தான். அல்லேலூயா. இந்த உலகம் அவன் கையில ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் கையில இருக்கிற உலகத்துல உங்களை என்னையும் பாதுகாக்கத்தான் ஊழியக்காரங்களை அழைத்து சபையை உண்டாக்கி சபைக்குள்ள ஒரு பேழை மாறி உங்களை தூக்கி போட்டு தேவன் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். நல்லாதான் கைதட்டி கத்தரை தூதிங்களேன். ஆமென். எதனால அவர் வந்து இந்த உலகத்துல தன்னுடைய மாம்சத்தை பீக்க கொடுத்து அந்த மாம்ச திரைய கிழிச்சு பாடுபட்டு இந்த மகா பெரிய ரட்சிப்பை நமக்கு தந்திருக்கிறாரு. அந்த ரத்தம் தான் நம்மளை மீட்டெடுத்து இருக்கிறது. அப்ப இவ்வளவு பிரயாசப்பட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ரட்சிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறாரே தெய்வ மக்களே, எதற்காக? இந்த உலகம் சத்துரு கையில் இருக்கு. இந்த ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய அந்தகாரத்தின் லோகாதிபதி. இந்த அதாவது 3 உலகம் இருக்குங்க. ஒன்று வந்து ஸ்பிரிட் வேர்ல்டு, ஆவியின் உலகம். இரண்டாவது ஆவிக்குரிய உலகம். இன்னொன்று
நம்ம கண்ணுக்கு புலனாகாத ஒரு ரெல்ம் இருக்குது. அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. அதான் ஸ்பிரிட் ரெல்ம், ஃபிசிக்கல் ரெல்ம் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ரெல்ம். ஆவிக்குரிய உலகம், அப்புறம் ஆவியின் உலகம் கண்ணுக்கு தெரியவே தெரியாது. நம்ம வாழ்கிற இந்த உலகம், இந்த மூணையும் ஒவ்வொரு பரிசுத்தவானும் நாம் சந்தித்தே ஆக வேண்டும். அவன் கண்ணுக்கு புலனாகாத அந்த ஆவியின் உலகத்தில் இருந்து தான் இந்த உலகத்தை இயக்கி கொண்டிருக்கிறான். அதனால தான் தேசத்தில் அக்கிரமங்களும் அநியாயங்களும், திருடு, கொள்ளை, கற்பழிப்பு, பேசித்தனம், விபச்சாரம் இதெல்லாம் பெருகிட்டு இருக்கு. இதை எதிர்த்து போராடத்தான் சபையை கர்த்தர் உலகத்திலே தோற்றுவித்தார். அதற்குத்தான் ஊழியர்களை அழைத்தார். அதுக்குத்தான் உங்களை என்னையும் அழைத்து சபையில கொண்டு வைத்திருக்கிறார். எதற்காக? பிசாசை எதிர்த்து போராடுறதுக்கு. ஆமென். அவனுடைய கிரியைகளை மட்டுப்படுத்துவதற்கு, அவனுடைய கிரியைகளை அழிப்பதற்கு. இறையியல் சொல்லிக் கொடுக்கும் போது பைபிள் காலேஜில் why did Jesus come into the earth, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை வந்த நோக்கம் என்ன, what is the purpose of his coming? அதுல ஒன்று to destroy the works of the devil. பிசாசுனுடைய கிரியைகளை அழிப்பதற்காகவே மனுஷகுமாரன் இந்த உலகத்திலே வந்தார். அவர் அவனை அழித்து, வால் மட்டும் ஆடிக்கிட்டு இருக்கு, தலையை சிலுவையில் நசுக்கிட்டு நம்ம கையில் அந்த பொறுப்பை கொடுத்துட்டு போயிட்டார் ஆண்டவர். அதனாலதான் நீங்களும் நானும் ஆவியிலே இருக்கணும், கர்த்தருக்குள்ள இருக்கணும், சபைக்குள்ள இருக்கணும். உள்ள உட்காந்துக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. சபைக்கு உள்ள இருந்து சண்டை போடுற விசுவாசி அவங்க குடும்பம் தலைமுறையா காணாம போயிடும். ஏன் தெரியுமா? நீ பாஸ்டருக்கு விரோதமாக நீங்க போராடல, இந்த சபையை தோற்றுவித்த சர்வ வல்ல தேவனுக்கு விரோதமாக போராடி கொண்டிருக்கிறாய். அதுபோல ஊழியக்காரன் சபைக்கு விரோதமா, ஒரு ஊழியக்காரன் இன்னொரு ஊழியக்காரனுக்கோ ஊழியத்துக்கு விரோதமா போராடுனா ஆண்டவர் சும்மா விட மாட்டாரு. நீங்க நினைக்கிற மாதிரி எடுத்தங்க கவுத்தானா ஆண்டவர் உடனே கிரியை செய்ய மாட்டார். ஏன்னா இது கிருபையின் காலம். அவரவர்கள் மனம் திரும்ப தேவன் காலக்கெடுவை கொடுப்பார். வெளிப்படுத்தல சொல்லியிருக்கு பாருங்க, நான் தவணை கொடுத்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆகவே ஊழியக்காரர்களுக்கு விரோதமாகவோ, ஊழியத்துக்கு விரோதமாகவோ, தேவனுக்கு விரோதமாகவோ, திருச்சபைக்கு விரோதமாக ஒரு நாளும் ஒரு வார்த்தை கூட சொல்லக்கூடாது, ஒரு வார்த்தை பேசக்கூடாது. உனக்கு ஏதாவது பாரமாக இருந்தா தேவ சந்நிதியில் போய் ஜெபம் பண்ணிட்டு விட்டுரு. திரும்ப திரும்ப அந்த காரியத்துக்காகவே நீ ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்காத. ஒரு தடவை சொல்லு, அது ஆண்டவருடைய செவிகளிலே ஏறும். ஆமென். ஒரு குறைய ஒரு நபர்கிட்ட கண்டா அது அப்படியே தேவ சமூகத்தில் போய், ஆண்டவரே இன்னார்கிட்ட இந்த குறை இருக்கு நான் பார்க்குறேன், என் தேவனாகிய கர்த்தாவே இதை நீங்கள் சீர்படுத்துங்க, சரிப்படுத்துங்கன்னு ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு நீ விட்டுரு. அந்த குறை உனக்குள்ள வர நீ இடம் கொடுத்துறாத. அல்லேலூயா. பாராட்டிக்கிட்டே இருந்தால் நம்மளை 4 பேர் பாராட்டுவாங்க. குறைவு சொல்லிக்கிட்டே இருந்தால் நமக்குள்ள இருக்கிற பரிசுத்தாவியானவர் நம்மளை விட்டு விலகி அந்த குறை சொல்லுகிற ஆவி நம்மளை பிடிச்சிடும். சிலருக்கு இன்னைக்கு ஒரு ஆளை பற்றி குறைவு சொல்லுனா ராத்திரி தூக்கம் வராது. ஆமே. என்ன அமைதி ஆயிட்டிய, கொஞ்சம் உள்ள இடிக்கல. குறைவு சொன்னவங்களுக்கு குறைவு சொல்லிக்கிட்டே இருக்கணும். அடுத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு தீமை பேசினவங்களுக்கு பேசிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அது ஒரு ஸ்பிரிட். அந்த ஸ்பிரிட் நமக்குள்ள வர்றதுக்கு காரணம், நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், இயேசுவோடு உடன்படிக்கை பண்ணி ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம், அவர் தம்முடைய ஆவியினாலே முத்திரித்திருக்கிறார். இந்த 3க்கு மேல இன்னொரு ஆவி உள்ள வர்றது காரணம் என்ன? என்னைக்காவது யோசிச்சு பார்த்தீங்களா? அல்லேலூயா. நல்ல கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானத்தை அபிஷேகம் பெற்று கர்த்தருக்குள்ள இருக்கிற மாதிரி வெளி தோற்றத்தில் வெள்ளையும் சொல்லையுமா அலைகிறோம். ஆனா பிறருக்கு விரோதமா பேசுறது,
பொய் சொல்றது, தீங்கு செய்யறது, வஞ்சிக்கிறது, ஏமாத்துறது, இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்கு. இந்த ஆவிகள் எப்படி நமக்குள்ள வந்தது? எப்போ பரிசுத்தாவியானவர் நம்மளை விட்டு விலகி போறாரோ அன்றைக்கு இந்த ஆவிகள் 1 by 1 நமக்குள்ள வர ஆரம்பிச்சிடும். இந்த ஆவிகள் வந்து அவன் ரட்சிப்பின் பாத்திரம் கரைபட்டு போகும். இல்லையா? சவுல் முதல்ல கீழ்ப்படியலை, 2வது மீறினான், 2 குற்றங்களை செய்தான். இந்த 2 குற்றங்களையும் செய்த உடனே அவன் தேவனுடைய சித்தத்துக்கு வெளியில போயிட்டான். தேவ சித்தத்துக்கு வெளியில போன உடனே ஆண்டவர் அவன் என்ன செய்யாருன்னா அவனை புறந்தள்ளினாரு. தள்ளும் போது சும்மா தள்ளல, அவர் என்ன செய்தாரு சொல்லுங்க? அவன் ஸ்தானத்திலேருந்து வெளியே தள்ளும் போது, ஸ்தானத்திலேருந்து கூட தள்ளல, கடைசி வரைக்கும் ராஜாவா தான் இருந்தான். ஆனா எதை எடுத்து போட்டாரு? அவன் மேல இருந்த பரிசுத்தாவியாகிய அபிஷேகத்தை எடுத்து போட்டாரு. அது எடுத்து போட்டதுனால அவன் அதுக்கு பிறகு அந்த ஆவி அவனை விட்டு போன உடனே அவன் வந்து ராஜாவா இருக்கிறவன், எல்லாரையும் அரவணைக்கிறவன், எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறவன், எல்லாருக்காக வாழ்கிறவன். இப்பொழுது ஒரே ஒரு மனிதன், தேவ மனிதனாகிய தாவீதை கொலை செய்வதற்காக ஆட்களை கூட்டிக் கொண்டு காடு, மலை, குகை என்று அலைகிறான். அவனை அலைய வச்சது எது? அவனுக்குள்ளே கர்த்தர் விட்டிருந்த பொல்லாத ஆவி. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்முடைய செயல்களை பார்த்து இவன் லாய்க்கு இல்லை, இவன் லாய்க்கு இல்லை அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டார்னா, உங்களுக்கு இரக்கம் தந்த பரிசுத்த ஆவியை நம்மளை விட்டு எடுத்துடக்கூடாது. அந்த பரிசுத்த ஆவியை அவர் எடுத்து விட்டார் என்றால் வேற ஆவிகள் உள்ள வந்து வாசம் பண்ண ஆரம்பிச்சிடும். அவனுக்குள்ள வந்து காய்மகாரத்தின் ஆவி உள்ள வந்தது, பொறாமையின் ஆவி. அது மட்டும் இல்ல, கொலைவெறியின் ஆவி வந்தது, அழிக்கணுங்கிற அழிவின் ஆவி அவனுக்குள்ள வந்தது. அவன் ரெஸ்ட் ஆஃப் த லைஃப், அவன் வாழ்க்கையில முழுவதும் 13 வருஷத்துக்கு மேல இப்படித்தான் அலைந்து கொண்டே இருந்தான். அந்த ஆவிகள் வந்து அலைக்கழிக்கும். ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமே, ஒரு ரட்சிப்பை பாதுகாத்தீனா சத்துரு உனக்குள்ள நுழைய விடாதபடிக்கு என் தேவன் யோபுவின் குடும்பத்தை வேலி அடைத்தது போல உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் உன் உடைமைகளையும் சுற்றி என் ஆண்டவர் வேலி அடைப்பார். ஆமென். சில விசுவாசிகள் குடும்பங்கள்ல வேலி பிடுங்கப்பட்டு கிடக்கிறது. ஏன் பிடுங்கப்பட்டு கிடக்கு? வேலி பிடுங்கப்பட்டு கிடந்தா எளிதிலே சத்துரு உள்ள நுழைந்து விடுவான் தெரியுமா? காம்பவுண்ட் சுவர் ஸ்ட்ராங்கா இருந்து கேட்ல பூட்டுனா திருடன் உள்ள வர மாட்டான். அதுபோல தேவன் உனக்கு கொடுத்ததான இந்த வேலி இது சிதைந்து விடக்கூடாது. உன்னுடைய வேலி பத்திரமாக இருக்குமானால் உன் குடும்பத்துக்குள்ள சத்துரு வந்து எந்த குழப்பத்தையும் விளைவிக்க முடியாது, எந்த தாறுமாறுகளையும் பண்ண முடியாது, உன்னை அலைக்கழிக்க முடியாது. மகளே, மகனே, அலைக்கழிக்க முடியாது. அல்லேலூயா. அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ரட்சிப்பின் பாத்திரம் கரைபடாதபடி பார்க்கணும். தாவீது பாவம் செய்து கர்த்தர்ட்ட அவன் கேட்ட ஒரே ஒரு விண்ணப்பம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் பாவம் செய்து விட்டேன், என்னை மன்னியும். ஆனால் எனக்குள்ள நீர் தந்த பரிசுத்த ஆவிய என்னை எடுத்துறாதீங்கன்னு 51ஆம் சங்கீதத்தில் அழுதான், கெஞ்சினான். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியை இழந்துடக்கூடாது, ரட்சிப்பை இழந்துடக்கூடாது. நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்தில் மிக மிக முக்கியம் வந்து எது? சொல்லுங்க, எல்லாரும் ஒண்ணு போல சொல்லுங்க, ரட்சிப்பு. சத்தமா சொல்லுங்க, வாயில அறிக்கை பண்ணுங்க. இந்த ரட்சிப்பை நம்ம இழந்துடக்கூடாது. இன்றைக்கு நான் ஓப்பனா உங்ககிட்ட பேசுறேன், விசுவாசிகள் தான் இருக்கிறீங்க. நிறைய பேர் ரட்சிப்பை இழந்துட்டாங்க. ரட்சிப்பை இழந்தவங்க கிறிஸ்தவ ஜீவியத்தில் அலக்களிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க தவற உணராம
இவங்க குறைகளை நிவர்த்தி பண்ணாமல் ஊழியக்காரங்களை தேடி தேடி போய் அவங்க ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடா, கர்த்தர் எல்லா இடத்துலையும் இருக்காருங்க, நீ எங்கேயும் போக வேண்டாம், நீ உருப்படியாக இருந்தால் உன் வீட்டுக்கே கர்த்தர் வந்துடுவார், உன் சபையிலே கர்த்தர் இருக்காரு, உன் ஊழியக்காரர் மூலம் தானே உன்னை ரட்சித்தாரு, இன்னைக்கு ஏன் விடுதலைக்கு இன்னொரு இடத்துக்கு நீ ஓடுத? உங்க ஊழியக்காரங்களை விட பெரிய கிஃப்டட் ஒன்று யாரும் கிடையாது. ஏன் இன்னைக்கு அவர் ஜெபம் பண்ணி எடுக்கலை அப்படின்னா, அவருக்கு நீ அடங்கலை, அவருக்கு நீ கீழ்ப்படியலை, அவரை நீ கனம் பண்ணலை. ஒரு நாள் பில்லி சூனியத்தில் கிடக்கும் போது, பாவத்தின் கட்டுகளுக்குள்ள இருக்கும் பொழுது, கடன்ல கிடக்கும் போது, உன் வீட்டுக்கு யாரை கர்த்தர் அனுப்புனாரு? அந்த ஊழியக்காரனாகிய பரிசுத்தவானை தான் கர்த்தர் அனுப்புனாரு. அவர் வந்து உன் வீட்டில் உட்கார்ந்து உபவாசம் பண்ணி ஜெபிச்சதுனால உன் பிள்ளை சூனிய கட்டு உடைந்தது, சத்துருவின் கட்டு விலகி போயிட்டு, உன் குடும்பம் ரட்சிக்கப்பட்டது, நீ கர்த்தருக்குள்ளே வந்தாய். ஆமென். நான் சொல்றது உண்மைன்னு சொல்றவங்க கை வைத்து ஒரு அலையிலையா சொல்லுங்க பாப்போம். இப்போ 5 வருஷம் 10 வருஷம் ஆன பிறகு கொஞ்சம் முளைச்சி 3 அலை குத்தி ஒரு வீடை கட்டியாச்சு, ஒரு 2 மனையை வாங்கியாச்சு, பிள்ளைகள் படிச்சுட்டாங்க, வேலைக்கு போயிட்டாங்க, கொஞ்சம் வருமானம் வந்த உடனே பாஸ்ட்டு போய் நின்று பாஸ்ட்டு இப்படி மேலே கீழே இறங்கி பார்த்தா என்ன அர்த்தம்? பார்க்கலாமா? அப்படி சொல்லுங்க. நீங்கள் ஊழியக்காரி தாம்மா சொல்றீங்க பார்க்கக்கூடாதுன்னு, அங்கேருந்து வரணும் சத்தம் சொல்லுங்க. அங்கேருந்து பார்க்கக்கூடாது. அன்றைக்கு நீ சங்கடப்பட்டு கொண்டிருக்கும் போது உன் ஊழியக்காரனுக்கு முன்னால் நீ எவ்வளவு தாழ்மையாக போய் நின்னையோ, கடைசி வரைக்கும் ஊழியக்காரங்களுக்கு முன்னால் தாழ்மையாக இருந்தா ஒரு ரட்சிப்பு பறி போகவே போகாது. ஆமென். நல்ல நல்ல கை தட்டுங்க. ஆமென். நான் ரட்சிக்கப்பட்டு 55 வருஷம் தாண்டி 56வது வருஷம் வந்துட்டு, என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனார், நான் ஒரு 17 வயசு வாலிபனா போய் அவங்களுக்கு முன்னால் நின்னேன். அப்போ தான் கர்த்தர் என்னை ரட்சித்தார். அவங்க கைனால் ஞானஸ்தானம் எடுத்தேன். 3 வருஷம் பிஏ படித்தேன். பெங்களூர் எஸ்ஏபிசிக்கு பிடி படிக்கிறதுக்கு போனேன். திரும்பி வந்தேன். திரும்ப வந்து எம்ஏ படித்தேன். அதுக்கு பிறகு டாக்டரேட் பண்ணேன். படிப்பு படிச்சுக்கிட்டே இருந்தேன், உயர்ந்து போய்கிட்டே இருந்துச்சு. எங்கள் சாமனத்தில் அந்த நாட்களில் இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச ஒருத்தன் நான் மட்டும்தான். மிஷனரிஸை முழுவதும் நான் தான் கையாண்டு கொண்டு இருப்பேன், ஹேண்டில் பண்ணுவேன். வெளிநாட்டுக்கு பாசிக்கா கூட நான் தான் போவேன். அங்கேயும் போய் அவங்க தமிழில் பேசுவாங்க, நான் இங்கிலீஷில் பேசுவேன். 28 வயசுலேயே நான் வெளிநாடுகளுக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் 2014 அக்டோபர் 14ஆம் தேதி மரிக்கிற நாள் வரைக்கும் அவங்களுக்கு முன்னால கையை கட்டி இப்படி நின்ன இந்த பொசிஷனை மாற்றவே இல்லை. அல்லேலூயா. ஆமென். படித்ததுனால, டாக்டர் பட்டம் பெற்றதுனால, என் சபை வளர்ந்து ஒரு பெரிய கட்டடத்தை கட்டினதுனால, கார் வாங்கினதுனால, இதெல்லாம் பித்தல், இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உனக்கு இதெல்லாம் வந்த உடனே பாஸ்டர் ஏற இறங்க பார்க்க அவரால் தான கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்தார். அவர் சிரசில கை வச்சு ஜெபித்து உன் குடும்பத்தை வந்து எத்தனை நாள் போராடினார். ஆமென். அதெல்லாம் மறந்துட்டு அன்னைக்கு குடிக்க கஞ்சி இல்லை, ஃபெய்த் ஹோமில் இருந்து அங்கேயே கஷ்டம். அந்த ஏழ்மையிலையும் அரைப்படி அரிசி வந்தாங்க, 5 போட்டு குடித்தோம். இந்த நிலைமை. ஆனால் இப்போ எல்லாம் வந்த பிறகு இப்போ தசமாங்க கொடுக்கணுமா, காணிக்க கொடுக்கணுமா, பாஸ் எல்லாம் இப்போ சரியில்லை, நீ என்ன சொல்கிறது சரியில்லைன்னு அழைத்தவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அடங்கி இருக்க மறுத்தால் உன்னை அடக்குவார் கர்த்தர். அல்லேலூயா. குறிப்பாக சொல்கிறேன், கொஞ்சம் வசதியுள்ள விசுவாசிகளுக்கு
கையெடுத்து கும்பிட்டு தாழ்மையா சொல்றேன், ஒரு ரட்சிப்பின் பாத்திரத்தை இழந்துராத, ஒரு ரட்சிப்பின் பாத்திரத்தை கரைபட விட்டுறாத, ஒரு ரட்சிப்பின் பாத்திரத்தை பரிசுத்தமானே காத்துக்கொள். அல்லேலூயா. அந்த ஊழியக்காரனுக்கு முன்னால நீ தாழ்மையா போக போக கர்த்தர் உன்னை உலக பிரகாரமா தான் உயர்த்திக்கிட்டு இருக்காரு. நீ ஆவியில உயரணும் மகளே, மகனே, நீ ஆவியில உயரணும். வீடு வாங்கினது, நிலம் வாங்கினது, கார் வர்றது, பிள்ளைகள் படித்ததெல்லாம் பெரிய உயர்வுன்னு நினைக்காதீங்க. உலகத்தில் இருக்க பெரிய பெரிய பணக்காரன், சொல்ல முடியாத அளவுக்கு பெரிய பெரிய பணக்காரன், அவ்வளோ வசதி உள்ளவன் இருக்கான். ஆனால் அவனுக்குள் இல்லாத ஒன்றை கர்த்தர் உனக்கு தந்திருக்கிறார். அதுதான் அந்த ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பை பால் பிடித்து விடக்கூடாது. அல்லேலூயா, ஆமென். என்னை இந்த உலக பிரகாரமா ஊழியத்தில் நல்லா உயர்ந்து வர 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 எங்கள் பாசையாவுக்கு முன்னால் நான் கடைசி காலங்கள் எல்லாம் காணிக்க கொடுக்கும் போதே முழங்கால நின்று தாங்க கொடுப்பேன். அவங்க முன்னால் போய் இப்படி முழங்கால நின்று தான் கவரை நீட்டுவேன். அல்லேலூயா. தன்னைத்தான் தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான். ஸோ இந்த கன்வென்ஷனில் ஆவியானவர் எனக்கு கொடுக்குற சில காரியங்களை நான் உங்களுக்கு அட்வைஸாக சொல்கிறேன். உனக்கென்று நியமிக்கப்பட்ட ஊழியக்காரனை கனம் பண்ண ஒரு ரட்சிப்பின் பாத்திரம் சீர்குலையாது. அல்லேலூயா. எனக்கு எங்கள் பாஸ்டர் பிடிக்கல, நான் பக்கத்தில் இருக்க வேற சபைக்கு போகிறேன், நீ போ, அங்கே உன்னை கிழிச்சிருவார் ஆண்டவர். சிலர் எக்காலம் பேசுவாங்க, அதுவும் சபை தானே, அதுவும் கிருபாசன சபை தானே. கிருபாசன சபை தான், ஆனால் அவங்கள வச்சு உன்னைய ரட்சிக்கலை. ரட்சித்தது யாரை கொண்டு? உனக்குன்னு ஒரு போதகரை நியமிச்சு அந்த போதகர் உன் வீட்டில் வந்து ஜெபம் பண்ணி உனக்கு விடுதலையை கொடுத்து உன்னை ரட்சித்து உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். அதுக்கெல்லாம் அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க? ஆமென். அப்ப கடைசி வரைக்கும் உன்னை யார் கிறிஸ்துவுக்குள்ள வழி நடத்துறாங்களோ அந்த போதகருக்கு கீழே அந்த தலைமைத்துவத்தில் நீ இருந்தீங்கன்னா நீ, உன் குடும்பம், உன் பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள், பேரம் பேத்தி போட்ட எல்லாரும் கர்த்தருக்குள்ள ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அல்லேலூயா, ஆமென். இதை நான் கடந்த 55 வருஷமா நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு வயசு 73. ஆனால் வெளியே தெரியாது. எல்லாரும் 60, 65மாங்க. ஆமாம் 55 தான் அப்படின்னு சொல்லிடுவேன். அல்லேலூயா, ஆமென். ஏன்னா நல்ல பலனை கத்த தந்திருக்கிறாரு, நிக்கிறதுக்கு பலனை தந்திருக்கிறாரு, சத்தம் போட தொண்டையை தந்திருக்கிறாரு, ஓடி ஓடி ஊழிய செய்ய பலனை தந்திருக்கிறாரு. அல்லேலூயா. என் ரட்சிப்பின் பாத்திரத்தை டெய்லி நான் கழுவிக்கிட்டு இருக்கேன். என் மேலே யாராவது கோபமாக இருக்காங்க, வருத்தமாக இருக்காங்கன்னா ஃபோன்லையே நேராக போய், ஐயா என்னை மன்னிச்சுக்கிடுங்க, சின்ன பையனாக இருந்தாலும் சரி, எப்போ மன்னிச்சுக்கப்பா, என் மேலே ஏதாவது வருத்தம் இருந்தால் சொல்லிடு. ஏன் ரட்சிப்பின் பாத்திரம் கரைபட நாம் விடக்கூடாது. எத்தனை விசுவாசிகளுக்குள்ள கசப்பு இருக்கு. கசப்பான வேர் உங்களுக்குள் முளைத்து எழும்பாதபடிக்கு. அல்லேலூயா. அக்கிரமம் பண்ணட்டுங்க, அவனை கேட்கிறதுக்கு கர்த்தர் இருக்கிறார். மீறுதல் பண்ணுகிறவன், அக்கிரமம் பண்ணுகிறவன், ஆண்டவருடைய நாமத்தை தூஷிக்கிறவன் ஆண்டவர் நியாயம் தீர்க்க அவர் வருகிறார். அல்லேலூயா. நம்ம கொதிங்கால தூக்கவே வேண்டாம், தூக்கவே வேண்டாம். அல்லேலூயா. ஏன்னா நம்ம காலை தூக்கணும்னா நம்ம ரட்சிப்பு பறிபோயிரும். அல்லேலூயா. அந்த ரட்சிப்பு பறிபோகிறதுக்கு நாம் இடம் கொடுத்து விடக்கூடாது. அல்லேலூயா. இந்த தலைமைத்துவத்துக்கு ரொம்ப கீழ்ப்படியணும். நான் 55 வருஷம் என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனாருடைய தலைமைத்துவத்துக்கு அடங்கி இருந்து 45 வருஷம். இப்போ இறந்தே 11 வருஷம் ஆயிட்டு, 12 வருஷம் ஆயிட்டு. ஆனால் உயிரோடு இருக்கும் காலமளவும் ஒரு நாள் அவங்க கூப்பிட்ட உடனே 20 நிமிஷத்தில் எங்கள் வீட்டில் இருந்து கார் எடுத்துகிட்டு அவங்க வீட்டு முன்னால் போய் நிற்பேன். 20 மினிட்ஸ் தான்.
அந்த கீழ்ப்படிதல் கடைசி வரைக்கும் எனக்கு இருந்துச்சு. நான் பெருமை பாராட்ட ஒன்றும் கிடையாது. கர்த்தர் அந்த கீழ்ப்படிதலை எனக்கு தந்தார் என்று சொல்லுவதுதான் சரியா இருக்கும். அல்லேலூயா. என் சபை வளர்ந்து நல்ல பெரிய சபையாயிட்டு எனக்கு கொஞ்சம் காணிக்கைகளை தர ஆரம்பித்தார். பாசையாக தான் 2012 சொன்னாங்க, நீங்கள் வெளியில் போய் ஊழியம் செய்யுங்கன்னு. 40 வருஷமாக உள்ளே இருந்துட்டேன். இனி யார் என்னைய ஊழியத்தில் கூப்பிடுவா? என்னை கூப்பிட்டு அழுத்து போச்சு, சலிச்சு போச்சு. அதனால் இனி ஒருத்தரும் கூப்பிட மாட்டாங்கன்னு நான் சொன்னேன். கொஞ்சம் வெறுப்பாக தான் சொன்னேன். ஏன்னா எங்களுக்கு 4 ஆர்ஃபனேஜு, மிஷினரிஸு, பைபிள் காலேஜு, எல்லா பொறுப்பு 5 பொறுப்பு என் தலை மேலே இருந்துச்சு. பாளையங்கோட்டையை விட்டு எங்கேயும் போக முடியாது. எங்கள் பாசையாகவும் நானும் வெளிநாட்டுக்கு அடிக்கடி போவோம் வருவோம். அதான் மற்றபடி எந்த கன்வென்ஷனுக்கும் போக முடியாது. எல்லா லேவியர் முகாமுக்கு 5000 பேர் வருவாங்க. அவங்க எல்லாம் என்னைய கூப்பிட்டு அழுத்து போயிட்டாங்க. பாசங்க வரமாட்டீங்க போங்க அப்படின்ட்டு. வர முடியாதுயா. ஒரு நாள் பாசினியை கூப்பிட்டு சொன்னாங்க, மனோகர் எல்லா பொறுப்பையும் அடுத்த தலைமுறைக்கிட்ட ஒப்படைச்சாச்சு. இனி நீங்கள் எங்கே வேணாலும் போங்க. நான் சொன்னேன், 40 வருஷமாக 45 வருஷமாக என்னை கூப்பிட்டு ஜனங்கள் அழுத்து போனாங்க. இனி யார் என்னையை கூப்பிட்டு நான் எங்கே போய் பயன்பட? வாலிபனாக இருக்கையிலேயே பயன்படலையே. இப்போ 60 வயசு ரிட்டையர்டு. இந்த 60 வயசில் நான் எங்கே போய் நான் இனி ஊழியம் செய்ய போகிறேன்? இன்னும் கொஞ்சம் சலிப்பில் கொஞ்சம் வேசடையில் தான் சொன்னேன். அவங்க சொன்னாங்க, இனிதான் உங்களுக்கு ஊழியமே இருக்குன்னாங்க. இனிதான் உங்களுக்கு 60 வயசில் என்னது ரிட்டையர்மெண்ட் இல்லை, 60 வயசில் ரிட்டையர்மெண்ட் இல்லை. ஆனால் எனக்கு ஊழியம் எப்போ துவங்கிச்சு தெரியுமா? 60 வயசுல துவங்கிச்சு. அல்லேலூயா, ஆமென். அதான் 60 வயசு இந்த ஊழியம் எப்படி தொடங்கிச்சு தெரியுமா? 7 நாளும் ஒரு நாள் கூட ரெஸ்ட் இல்லாமல் ப்ரோக்ராம் ப்ரீச்சிங். காலையில் 3 மணி நேரம், சாயங்காலம் 3 மணி நேரம். குறைஞ்சது ஒரு 200 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் டெய்லி டிராவல். ஒரு 4 நாளைக்கு 1500 கிலோமீட்டர் டிராவல் பண்ண கர்த்தர் பலன் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அது எதனால? படிப்பறிவுனால, டாக்டர் பட்டம் பீத்தல்னால எல்லாம் ஒன்றும் கிடையாது. நமக்கு நியமிக்கப்பட்ட தலைவனுக்கு முன்னால அடிபணிஞ்சு அங்கக்கு இருந்து அபிஷேகத்தை காத்து, ரட்சிப்பு சீர்குலையாம காத்து, ஆண்டவருடைய கிருபை பெறுகிறதுக்கு தாழ்த்த ஆண்டவர் இன்னைக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். நாங்கள் ஃபேமிலியாக போனோம் விஜயவாடாவுக்கு. அவங்க இன்னைக்கு காலையில் தான் ஒங்கோலில் இருந்து கிளம்பி வராங்க. 1200 கிலோமீட்டர் போகும்போது போயிட்டோம். மெட்ராஸ் போய் அங்கேருந்து 600 கிலோமீட்டர் போயிட்டோம். திரும்பி வரும்போது நான் குறுக்கு வழியில் நான் வந்துட்டேன், ஃப்ளைட்டில் வந்துட்டேன். ஏன் தெரியுமா? உங்களுக்கு முன்னால் நிற்பதற்காக. ஆமென், அல்லேலூயா. ஏன் தெரியுமா? நமக்கு கிடைக்கிற தருணங்களை நாம் இப்போ இவங்களுக்கு என்ன பேசணும்? சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் தேவனுடைய வசனத்தை பிரசங்கின்னு சொல்லியிருக்கு. ஆமென். அது எதுக்காகன்னா, ரட்சிப்பின் பாத்திரத்தை காத்துக்கொண்ட நாங்கள் உங்கள் ரட்சிப்பின் பாத்திரத்தை காத்துக்கொள்வதற்காக சொல்றதுக்காகத்தான் ஆண்டவர் எங்களை அங்கங்கே பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ ஒருவரும் இந்த கன்வென்ஷனில் புரிந்து கொள்ளுங்க, எங்கெங்கே உங்கள் ரட்சிப்பின் பாத்திரத்தில் ஓட்ட கிடக்கு, அல்லது களிம்பு பிடிச்சிருக்கு, அல்லது சரியில்லை கரைப்பட்டிருக்குன்னா இப்பவே அதை ஜெபத்தில் சரி பண்ணிட்டு அந்தந்த நபர்கள்ட்ட போய் ஒப்புரவாகி ஒரு ரட்சிப்பின் பாத்திரத்தை பல நீ வைக்கணும். அல்லேலூயா. எப்பவுமே அந்த ரட்சிப்பின் பாத்திரம் சுத்திகரிக்கப்பட்ட ஒரு பாத்திரமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஆமென். இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தை என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று ஒரு இருதயத்தில் விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். அல்லேலூயா. நீதியுண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும். இருதயத்தில் விசுவாசம், வாயில அறிக்கை இருந்தால்தான் நம்ம ரட்சிக்கப்படுவோம். அப்படித்தான் ரட்சிக்கப்பட்டோம். ஆமென்.
இந்த ரட்சிப்பின் பரிசுத்த முதல் படி இதுதான், அறிக்கை இட்டோம். அதுபோல் இன்றைக்கும் நமக்குள்ள ஒரு குறை வந்தால், மனுஷன் தாங்க குறை இல்லாமல் இருக்காது. ஒரு லேசாக ஒரு கோபத்தை பட்டுருவோம். ஆனால் வயசு ஆக ஆக கோபத்தை நெகிழ்ந்துடணும், சாந்தத்தை வருவிக்கணும். நமக்கு முன்னால் தப்பு பண்ணாலும் கர்த்தர் ஒன்று ஆசீர்வதிப்பான்னு கண்ணை மூடிக்கிட்டு இப்படி நம்ம தூர போயிட்டா நம்மளை காப்பாற்றிக்கிடுவோம். அல்லேலூயா. மற்றவங்களுக்கு நம்ம போய் ஏக்கி ஏக்கி பேசி அவனோட சண்டை போடும்போது நம்ம ஆவி கெட்டு போகும். ஊழியக்காரங்களுக்கும் சொல்கிறேன், எந்த தீமையோடு என்ன செய்யாதீங்க, எதிர்த்து நிற்காதீங்க. கொஞ்சம் பொறுமையாக விட்டு பிடிங்க. யாருக்கு? கர்த்தருக்கு. கர்த்தர் எல்லாவற்றையும் ஏற்ற காலத்திலே சீர்படுத்தவும் செம்மைப்படுத்தவும் அவர் நீதி உள்ளவராக இருக்கிறார். அநீதி அவரிடத்தில் சேர்வதில்லை, அநியாயம் அவரிடத்தில் இருப்பதில்லை. அல்லேலூயா. ஆகவே இந்த ரட்சிப்பின் அனுபவத்திற்கு பின்பு அதுக்கு பிறகுதான் மத்தேயு 5:8 நமக்குள்ள நிறைவேறும். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் அவர்கள் தேவனை என்னைக்கும், ரட்சிக்கப்பட்ட 50 வருஷம் 60 வருஷம் 70 வருஷம் ஆனாலும் சரி, நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் இருதயத்தில் கர்த்தரை தரிசிக்க வேண்டும். ஆமென். இந்த மகா மேன்மையான ரட்சிப்பை பெற்ற நாம் இந்த ரட்சிப்பை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். முடிவு வரை அந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். 1 தெசலோனிக்கேயர் 5:23 என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக காக்கப்படுவதாக. கரம் தட்டி கர்த்தரை துதிங்க. Spirit, soul and body. அல்லேலூயா. இந்த ரட்சிப்பு என்பது அது ஒரு நாள் நிகழ்வு அல்ல. கொஞ்சம் வேகமாக இன்னும் ஒரு 5 நிமிஷம், இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்கு, வேகமாக நான் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். ரட்சிப்பு என்பது ஒரு நாள் நிகழ்வு அல்ல. இந்த ரட்சிப்பில் 3 பரிமாணம் இருக்குன்னு சொன்ன இல்லையா? அது ஒன்று, ரட்சிக்கப்பட்டேன், ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன், இன்னும் ரட்சிக்கப்படுவேன். அதுக்கடுத்து இது ஒரு பயணம். இட் இஸ் அ ஜேர்னி. பயணம் என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கிற ஒன்று. இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்படுகிறதுல ஆரம்பித்து நித்தியத்தில் போய், அந்த நித்தியத்தில் போய் தான் இந்த ரட்சிப்பின் பயணம் நிறைவடையும். நித்திய ராஜ்யத்தை அடைகிற வர இந்த பயணம் நிற்கவே நிற்காது. இதுவே நம்ம கடந்த கால ரட்சிப்பு. இது ஒரு மாற்றம், டிரான்ஸ்ஃபர்மேஷன். ரட்சிப்பை அடைந்த ஒவ்வொருவரும் தங்களுக்குள் ஒரு பெரிய மாற்றத்தை தினந்தோறும் அடைந்து கொண்டே இருக்க வேண்டும். ஏன் அந்த காலத்தில் பரிசுத்தவான்கள் தனிமையை விரும்பினார்கள்? ஏன் அமைதியை விரும்பினார்கள்? ஏன் மாயை பொத்தி கொண்டிருந்தார்கள்? ஏன் கண்ணை மூடிக்கொண்டிருந்தார்கள்? நான் அதெல்லாம் அந்த காலத்தில் பார்த்தேங்க. அன்னைக்கு எனக்கு புரியல. நான் யங் மேன், வாலிபன், 17 வயசுல ரட்சிக்கப்பட்டேன். அந்த 17 வயசுல அழைக்கப்பட்ட ஊழியத்துக்கு பிஏ முடிச்சு நான் போய் பிடி முடிச்சுட்டு வந்துட்டேன். 22 23 வயசுலலாம் நான் முடிச்சுட்டு வந்துட்டேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அன்னைக்கு எனக்கு இதெல்லாம், இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசுறதெல்லாம் அன்னைக்கு எனக்கு விளங்கலை. ஏன் கண்ணை மூடணும், ஏன் வாயை பொத்தணும், ஏன் அமைதியாக இருக்கணும், ஏன் ஆவிக்குரிய கனி கொடுக்கணும், இதெல்லாம் ஒன்றும் தெரியாது. வசனமெல்லாம் படித்தோம், ஆனால் கடந்து போயிட்டோம். ஆனால் இப்போ அந்த வயசை எட்டும் போது பேசுறதுக்கு பயமாக இருக்குது. நியாயம் தீர்க்க விரும்பல, குறை சொல்லதுக்கு வாய் வர மாட்டேங்க. ஆசீர்வதிக்கிறதை அன்றி சபையாதிருங்கள். அல்லேலூயா, ஆமென். இந்த ரட்சிப்பை அடைந்த ஒவ்வொருவரும் தங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை தினந்தோறும் அடைந்து கொண்டே இருக்க வேண்டும். நான் அதை தினந்தோறும் எனக்குள்ள ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனை நான் பெற்றுக்கொண்டே இருக்கிறேன். பரிசுத்தமான கிறிஸ்தவ ஜீவியம் செய்து ஒழுங்கா ஆராதித்து அவர் சந்நிதியில காணப்படும் பொழுது உள்ளான மனுஷனில ஒரு மறுரூபம் தினந்தோறும் உண்டாகும். நம்ம குறைவுதான் சொல்லக்கூடாது. அவங்க தான் என்கிட்ட சொன்னாங்க, பாஸ்டர் அது இதை விட டேஞ்சரு. இந்த டபுள் ஆக்ட் பண்ணுறது, நேராக பார்த்தா ஒன்று, தனியாக போனால் ஒன்று, அது மாதிரி இங்கே இருக்கிறது அங்கே சொல்கிறது,
கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இது ஆகாது தங்கங்களே, ஆகாது. சாத்தான் இதைத்தான் பார்த்துக்கிட்டு இருக்கான், அவங்ககிட்ட என்ன குறை இருக்குன்னு. அல்லேலூயா. ஆகவே இந்த மாதிரி எந்த ஒரு ஒழுங்கற்ற காரியங்களும் நமக்குள்ள வர்றதுக்கு இடம் கொடுக்க கூடாது. மற்றவங்க குறை சொல்றத கேட்கவும் கூடாது. ஏதோ பிரயோஜனம். இப்போ என்கிட்டலாம் சிலர் சொல்லுவாங்க, அது அவங்களுக்கு ஏற்ற ஆலோசனை சொல்வதற்காக இருந்தால் கேட்பேன், இல்லைன்னா அதை நிறுத்துங்க, வேண்டாம் விடுங்க, இந்த கச்சடாவை போட்டு நம்ம பேச வேண்டாம்னு நான் ஸ்டாப் பண்ணிடுவேன். ஏன்னா அது என்னைய பாதிக்கப்படாது. ஏன் தெரியுமா? நம்ம மூளையில் எத்தனை ஜிபி இருக்குது தெரியுமா? உங்கள் செல்லெல்லாம் எத்தனை? 256 மேக்சிமம் அவ்வளோதானே இருக்குது. மண்டையில் எவ்வளோ இருக்குது தெரியுமா? 25 லட்சம். இந்த மண்டையில் இருக்கிற மெமரி எவ்வளவு? 25 லட்சம் ஜிபி. என்னத்தை போட்டாலும் இந்த காது உள் வாங்கி அங்க கொண்டு போய் உள்ள சேர்த்துக்கிட்டே இருக்கும். அதுதான் உனக்கு தூக்க விடாம பண்றது, அதுதான் உன் இதயத்தை நேரிடல உண்டு பண்றது, அதுதான் உன் குடும்பத்துக்கு சாபமா வர்றது. ஆகவே மற்றவர்கள் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்காத. ஹல்லேலூயா. இதுவே மீட்கப்பட்டவர்களுக்குள்ள ஏற்படுகிற வளர்ச்சியும் தேர்ச்சியுமாகும். கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு தக்கதான ஒரு வளர்ச்சி நமக்குள்ள வரணும்னா காதை பொத்திக்கிடணும், கண்ணை மூடிக்கிடணும், அப்புறம் வாயை பொத்திக்கிட்டு நல்ல டெய்லி அந்நிய பாஷை பேசுங்க, ஆவியில் நிரம்புங்க, ஜெபிங்க, கர்த்தரை நல்ல பலப்படுத்தட்டும், சாந்தமாக இருங்க, ஆவிக்குரிய கனி கொடுக்கலன்னா உங்க வேறருகே கோடரியானது வைக்கப்பட்டிருக்கிறது. யாரை ஊழியக்காரனை பார்க்க மாட்டாரு, விசுவாசியும் பார்க்க மாட்டாரு, தலைவரும் பார்க்க மாட்டாரு. கோடரி எடுத்து வெட்டி சாச்சிருவாரு. கனியற்ற மரம் வெட்டப்படும். அல்லேலூயா. நல்ல கைதட்டி, ஆண்டவரே நான் கனியற்ற மரமா போயிடக்கூடாதுன்னு சொல்லி கைதட்டி ஜெபிங்க. ஒரு முழுமையான அனுபவத்துக்குள்ள நம்ம வரணுங்க. ரட்சிப்பில் வளர்ந்து வளர்ச்சி அடைந்து நாம் அந்த ரட்சிப்பில் முழுமை அடைய வேண்டும். ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள்னு பவுல் அதுக்கு தான் சொன்னாரு. நீ பிரயாசப்பட்டு பணம் சம்பாதி, பிரயாசப்பட்டு வீடு கட்டு, பிரயாசப்பட்டு கார் வாங்க, பிரயாசப்பட்டு பணத்தை டெபாசிட் பண்ணி, இதுக்கு பிரயாசப்பட வேண்டாம், அதெல்லாம் தன்னால் நடக்கும். ஆனா ரட்சிப்பு நிறைவேற work hard for the completion of your salvation. ஒரு ரட்சிப்பு நிறைவேறதுக்கு ராவும் பகலும் உழைக்கணும், கஷ்டப்படுறது. என்ன? கூட்டங்களை விடக்கூடாது, ஆராதனையை விடக்கூடாது, எந்த ஒரு ஊழியமானாலும் போய் நிற்கணும், தோள் கொடுக்கணும், நம்மளால முடிஞ்சதை செய்யணும், 10 ரூபாய் அது என் பங்கு இருக்கணும்னு நினைக்கணும். அப்படி இருந்தா ஒரு ரட்சிப்பு பறி போகாது. ஒரு ரட்சிப்பு நிறைவேற நீ இரவு பகல பிரயாசப்படலாம். இரண்டாம் நிலை ரட்சிப்பு என்ன தெரியுமா? ஆவிக்குரிய ரட்சிப்பு. முதல்ல ஆவியில் ரட்சிக்கப்படணும், ஆத்மாவில் ரட்சிக்கப்படணும், சரீரத்திலே ரட்சிக்கப்படணும். இந்த 3 ரட்சிக்கப்படணுங்க. அதைத்தான் இந்த 1 தெசலோனிக்கர் 5:23 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். இந்த ஆவி ரட்சிப்புனா என்ன? அக்கிரமங்களில் மரித்து கிடந்தோமே, அப்போ நமக்கு உணர்வு கிடையாது. இந்த சுவிசேஷத்தை பற்றி சொன்னாலும் கேட்க மாட்டோம், உபதேசத்தை பற்றி சொன்னாலும் கேட்க மாட்டோம். ஏன்னா ஆவியில் மரித்து கிடக்கிறான். எப்படி ஆதாமுக்குள்ளே ஜீவ சுவாசத்தை ஊதினாரோ அதுபோல நாம் ரட்சிக்கப்பட்ட நாள் நம்ம ஆவி ரட்சிக்கப்பட்ட போது ஆண்டவர் அந்த மரித்த ஆவியை உயிர்ப்பித்தார். அதுக்கு பிறகுதான் உணர்வு வந்தது, அதுக்கு பிறகுதான் ரட்சிப்பு என்னன்னு தெரிஞ்சது. ஆமே. அப்ப ஆவியில ரட்சிப்பு இருக்கணும், சரீரத்தில் ரட்சிப்பு இருக்கணும், ஆத்மாவில் ரட்சிப்பு இருக்கணும். இந்த ஆவி ஆத்மா ரட்சிப்பை காத்து கொண்டவங்க தான் நித்தியத்தில் போய் சேர முடியும். அதான் 1 கொரிந்தியர் 2:14 ஜென்ம சுவாபமான மனுஷனும் தேவனுடைய ஆவிக்குரியவர்களை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும், அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால் அவைகளை அவன் அறியவும் மாட்டான். ஏன்னா ஸ்பிரிட் டெட்டா இருக்கு, ஆவி செத்து கிடக்குங்க. அவன்கிட்ட போய் ஆவிக்குரிய காரியத்தை பேசுறா, அது கேட்க மாட்டான். இன்னைக்கு திருச்சபைகள்ல உபதேசங்களை பேச முடியல. எல்லா சபையும் சுவிசேஷ சபைகளா மாறிடுச்சு. கர்த்தர் கண்ணீரை துடைப்பார், உன் தலையை சீவார், உன் மூக்கை சீந்துவார், உன் முகத்துக்கு கழுவி பவுடர் போடுவார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இப்படியே பேசி 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 ஜனங்களை முழுவதும் ரட்சிப்பில் இருந்து கொண்டு ஒரு குப்பையில் கொண்டு போய் போட்டாச்சு. இல்லை,
அப்போஸ்தலனாகிய பவுல் ஒவ்வொரு நிருபத்தில் எழுதும் பொழுதும் அவங்க கிட்ட இருக்கிற குறைகளை சுட்டி காண்பித்து அந்த நிருபங்களை எழுதி இப்படிப்பட்ட காரியங்கள் உங்களுக்குள் காணப்படாது இருப்பதாக வான் பண்ணாரு, எச்சரிச்சாரு, கடிந்து கொண்டாரு, புத்தி சொன்னாரு. அந்த சபைகளை உயிர் மீட்சியே செய்தாரு. ஆமென். சோ ஆவியில் மரித்த நிலை, தேவனிடமிருந்து பிரிந்து கிடந்தோம். அவர் நம்மை ரட்சித்த பொழுது ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டது. செத்த நிலையிலிருந்து உயிரோடு எழும்பினோம். ஆவிக்குரிய விஷயங்களை அது உணர முடியாத நிலை இப்போ உணர முடியும். அல்லேலூயா. அது பாவத்துக்கு அடிமை, இப்போ இயேசுவுக்கு அடிமை. அது ஜென்ம சுவாபத்தின் பிடி, இப்போ ஆவிக்குரிய கனிகளின் பிடிக்குள்ள நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு மூதாதையர்களுடைய சாபத்தின் பின்தொடர்ச்சி வரல. இப்போ சமீபத்தில் ஒரு குடும்பம் எங்கள் சபைக்கு வந்தாங்க. அவங்க அப்பா வந்து விக்கிரகம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த பொண்ணு ரட்சிக்கப்பட்டா, புருஷனும் ரட்சிக்கப்பட்டாங்க. ஆனால் டெய்லி சொப்பனத்தில் நாய் வர்ற மாதிரி, நாய் வந்து கடிக்கிற மாதிரி, இப்படி கனவுல வந்து தூங்கவே விடலை. வந்த உடனே பாசமாக அவங்க குடும்பத்தில் போய் ஜெபம் பண்ணிட்டு வந்தாங்க. அப்போ பாசமாக எனக்கு டெய்லி கண்ணை மூடுனாலே இப்படி தான் இருக்குது. அப்போ நான் சொன்னேன், நான் திரும்ப நானும் பாசமாக ஒரு நாள் போய் ஜெபம் பண்ணிட்டு, நீ தினந்தோறும் என்னை ஃபோனில் கூப்பிடு, இதை அதட்டி, இந்த ஆவியை அதட்டி ஜெபம் பண்ணுவோம். இது உன்னுடைய தகப்பனாருடைய அந்த விக்கிரகத்தின் ஆவி உன்னை பின்தொடர்ந்து இருக்கிறது, இதை நாம் விரட்டிடணும்னு சொல்லி இப்போ ஜெபிக்க டெய்லி அப்படி ஜெபம் பண்ண அந்த ஆவி அந்த சகோதரியை தொந்தரவு பண்ணுறதில்ல. ஏன்னா அவர் ரட்சிக்கப்பட்டு ஞானசாரம் எடுத்திருக்கேன், இன்னும் அபிஷேகம் வரல. அந்த பின்தொடர்ச்சியை டீலிங் பண்ணி விட்டாச்சு. அல்லேலூயா. எதுக்கு ஒழுங்கு ஆராதனையில் போய் உட்காரணும், எதுக்கு பிரசங்கத்தை கேட்கணும்னா 1 கொரிந்தியர் 1:21 என்ன சொல்லியிருக்கு பார்த்தீங்களா? விசுவாசிகள் பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிப்பது தேவனுக்கு பிரியமாயிற்று. பிரசங்கம் கேட்க தான் விசுவாசிக்கு ரட்சிப்பு வரும். சுவிசேஷம் கேட்க பாவிக்கு ரட்சிப்பு வரும். அல்லேலூயா. அப்ப ஆவியின் ரட்சிக்கு பின்பு ஆவி உயிர்ப்பிக்கப்படுகிறது. தேவ ஆவியானுடைய கிரியை அவனுக்குள் வருகிறது. அல்லேலூயா. ஆகவே இந்த ஆவிக்குரிய காரியங்கள்ல நம்ம எப்படி எதனால் இதை இழக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அதுக்கு ஒரு 10 காரியம் இருக்குது. சொல்கிறதுக்கு இப்போ நேரம் இல்லை, எனக்கு டைம் முடிந்தது. ஆக ரட்சிப்பின் பாத்திரத்தை பாதுகாத்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் கைதட்டி உட்கார்ந்த வண்ணமாக ஆவியில் நிரம்பி கர்த்தரை சோதனை பண்ணுங்க.